அப்ப ரொம்ப பசிக்குது. அப்ப எந்த வேலையா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வா. ஆமா சாப்பிடாட்டி அல்சர் வந்துடும். பசிக்குதுன்னு சொன்ன உடனே சாப்பிடலான்னு சொன்னான். அப்போ காசு வச்சிருப்பான். பசிக்குதுன்னு சொல்றாரு, இவட்ட நிச்சயமா காசு இருக்கும். ஒரு வெட்டு வெட்டிடலாம். வாங்க சாப்பிடலாம். யோ எங்க போறீங்க? கடைக்குள்ள குளிக்கவா போவாங்க? சாப்பிடுதான். முதல்ல காசு கொடுத்துட்டு உள்ள போ. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. அது அப்போ. இப்போ கையில காசு. வாயில தோசையா? இல்ல, கையில தான் இட்லி. மாத்திட்டாங்க போல இருக்கு. பொம்பளைங்களாச்சே. வாங்க. யோ 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 காசு கொடுத்துட்டு போன்னு சொல்றேன்ல. காசா? இப்படி வா. எடுத்து வீசுங்க போய். வீசுறா. இது நம்ம பிரஸ்டீஜ் பிரச்சனை. நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். அதனால காசு எடுத்து வீசு. அப்ப இது லேடிஸ் மேட்டர். ஆமா. வீக் ஆயிட கூடாது பாருங்க. எடுத்து வீசுங்க. அட வீசப்பா. அட நமக்குள்ள யார் வீசுறா? எடுத்து வீசப்ப. வீசுறது வீசிடலாம். காசு இல்லையே. காசு இல்லையா? என்கிட்ட இல்லையே. உங்ககிட்டயுமா? யோ காசு இருக்கா இல்லையா? அது 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 சொல்றதுக்கு என்ன இருக்கு? சொல்லிட வேண்டியதா? இல்ல இல்ல. காசு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். திரும்பி பார். எங்க தொழில் கூட இங்கதான் இருக்கு. எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். காசு இன்னைக்கு கொடுப்போம், இல்ல நாளைக்கு கொடுப்போம். கொடுக்காம வெரி குட், கரெக்ட். ஏற்கனவே மாவு ஆட்டுறதுக்கு ஆள் இருக்கு. காசு கொடுத்தாதான் சாப்பாடு. ஐயோ. அப்ப அப்போ பசு வெறிக்குதப்பு. இறுதியாக ஒரு முடிவு. அதுகிட்ட என்ன பேச்சே? வாப்பா. மார்ச். என்ன வேணும்? உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்படி கேட்டா எப்படியா? மட்டனா, சிக்கனா, மீனா இல்ல நானா? எல்லாம் இருக்கியா? உனக்கு என்னையா வேணும்? யார் அந்த சைவத்தை சாப்பிடுறது? கேட்கறதுக்கே நல்லா இருக்குதே. சைவத்தை மனுஷன் சாப்பிடுறேன். இது என்ன தாளம்? 2 ரூபா போட்டு போடுங்க போடுங்க போடுங்க. நல்லா போடுங்க. தெரியும். யோ மீனா நானா ரெண்டும் சூடா இருக்கியா? உடனே சாப்பிடியா? எழுந்து வாயா. பலகாரம் போடுதா படையலா போடுற? இரு உன்னை பின்னி போடுறேன். பின்னி வாயா. உன்னை சரி பண்றதுக்கு தான் நான் இருக்கல. என்னையா பாக்குற? நீ எங்க போய் சாப்பிட்டாலும் காலம் பூரா என் கையால தானே சாப்பிடணும். நான் உனக்கு, நீ எனக்கு. நமக்குள்ள என்னையா கணக்கு? அதுக்குள்ள ஏன் அந்த கடைக்கு போன? நீதான் காசு இல்லாம சாப்பிட வேணாம்னு சொன்னிய. நீ தானே காட்டன் ரைட்டா இருக்கு. அதுக்கு நீ என்கிட்டயே வா. யா என்ன சாப்பிடுற? நீ தோசைப்பட்ட? அப்ப அப்ப ஐ அம் ஆல்ரெடி ஹியர். சுத்தம் மோசமான ஆளா இருப்ப போல இருக்க. எப்படி இப்படிதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் முதலே வந்து உட்கார்ந்துட்டேன். சார் இந்த ஒரு வேலையை மட்டும் எனக்கு செய்ய முடியாது சார். சார் எவ்வளவு சார் என்னால செய்ய முடியாது சார். இந்த ஒரு வேலையை மட்டும் எனக்கு செய்யுங்க. நான் செய்ய மாட்டேன். நான் உங்களுக்கு வேலையை சொல்ல மாட்டேன் சார். சொல்ல முடியாது. இந்த ஒரு வேலை எனக்காக செய்யுங்க சார். நான் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் சார். டேய் அட பாவி. டேய் சொல்லுங்க சார். டேய் டேய் நான் அடிச்சு போடுடா. வேணாம். டேய் ப்ளீஸ் டேய். டேய் என்னடா இது? போடா. போ. போ. டேய் டேய் சும்மா இருக்க மாட்டியா? போ அவன அனுப்பிச்சிங்க. அவனுக்கு உனக்கு என்னடா தகராறு? சும்மா இருங்கண்ணா. 5 வருஷமா உனக்கு வந்து டீ செலவு, காபி செலவு, வீடு செலவு, 2 குடையில் படம் பாக்குறது எல்லா செலவு நான் பண்ணிக்கிறேன். ஆனா இது வரைக்கும் ஒரு வேலை கொடுத்தது இல்லைங்கண்ணா. சரி இன்னைக்கு தான் ஒரே ஒரு வேலை கொடுத்துருங்கண்ணா. மாட்டு ஓடுறானுங்கண்ணா. அடா அவன் சொல்லி செய்யலன்னா என்கிட்ட சொன்னா நான் செஞ்சுட்டு போறேன். நீங்க எப்படி இந்த வேலையில செய்ய முடியும்? அட எந்த வேலையா இருந்தா என்னப்பா? முதல்ல நான் ஒண்ணுக்கு போக முடியாது, 2 சைடு போக முடியாது. அதை தவிர எந்த வேலை வேணாலும் செய்யலாம். இந்த வேலையில எப்படி நீங்க செய்ய முடியும்? அட சத்தியமா செய்யற சொல்லுப்பா. சத்தியமா நான் அப்புறம் வந்து வேலை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது. இந்த ஊர்ல நான் பொது நல தொண்டை. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா. தள்ளி உட்காரு. எதுக்கு பக்கத்துல? அந்த கிணத்து மாட்டு பாருங்க. 2 பிள்ளைங்க பேசிட்டு இருக்குங்களா? அதுல இந்த பச்சை கிளி மாதிரி ஒன்று பாருங்க. அது பேரே பச்சை கிளி தானே. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலேங்க நம்ம சம்சாரம் வேற ஊருக்கு போயிட்டாளுங்கண்ணா. அதனால ஒரு 11 மணி ஆனாலும் பரவாயில்லைங்க. ஊர் இடங்குறதுக்கு அப்புறம் அவ வீட்டுக்காரனுக்கு தெரியாம சாமிக்கு மேல போட்டு குளிச்சுட்டு அவ வீட்டுக்காரன் தூங்குனதுக்கு அப்புறம்
நம்ம வீட்டு பக்கம் கொஞ்சம் வர சொல்லுங்கண்ணே. இதுதான் நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் ஒத்து வராதுன்னு. இதையாடா நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. நீ சத்தியம் பண்ணிட்டு நீங்க மாத்தி 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 சத்தியம் பண்றேன் இது பண்றேன் அதுக்கு நான் வேலை சொன்னீங்கண்ணா. நீங்க தான் வந்து சொன்னீங்க. அவனையும் துரத்தி விட்டீங்க. கையில் வச்சிருந்தா எப்படி பச்சை கிளி உன் வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே. வருதுப்பா. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே. தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே உங்களை என்னமோ அழைச்சிட்டு இருந்தேண்ணே. ரொம்ப தேங்க்ஸுண்ணே. ரொம்ப புகழாதப்பா. எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்குது. ஆனா அந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். என்னங்கண்ணே? அந்த பொண்ணு எங்க போனாலும் புருஷன் கூட தான் போகுமாமா. நீ வேற அந்த பொண்ணு எப்படி இருந்தா கண்டிப்பா வந்தாங்கன்னு சொல்லிட்டியா? ஆமா. சரி வாங்கப்பா 2 பேரும் 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துட்டேன். பாரு பாரு ஆட எங்க உள்ள போற? யோ அந்த ஆளை முதல்ல வெளியே வர சொல்லியா? இன்னைக்கு 2ல 1 பாத்துறான் அந்த ஆளை. யோ பெரியவரே, அந்த நாய் முதல்ல வெளியே வர சொல்லு. தொடப்பக்கட்ட பீகிற மாதிரி போட்டி போட்டி அடிக்கணும். உருட்டுட்டும் புரட்டுட்டும் நான் வேண்டாம் சொல்ல. ஆனா ரோட்ல போட்டு உருட்டுச்சுன்னா ஊருக்குள்ள விஷயம் லீக் ஆயிரும். அப்புறம் போற வரவங்களாம் என்னன்னு கேட்பான். எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கண்ணா. எனக்கு மான ரோஸ் எதுவுமே கிடையாது. நான் எங்கேயாவது குடிச்சிட்டு கிடப்பேன். ஆனா அது குடும்ப பொண்ணு. நாளைக்கு குளிக்க போகணும், தண்ணி எடுக்க போகணும், ரேஷன் கடைக்கு போகணும். அப்புறம் இதே சாக்கு வச்சுட்டு ஊர்ல இருக்கிறவங்க ட்ரை பண்ணுவேன். அதுக்காக உன்னை சும்மா விட சொல்றியா? எதுக்கு சும்மா வேணும்? எதுக்கு சும்மா வேணுங்க? எதுக்கு இப்ப கத்துற நீ? இல்லண்ணே, செருப்பு தொடப்புக்கிட்ட உலக்க எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டு அடிச்சுன்னு வைங்க. விஷயம் வெளியில தெரியாம இருக்கும் இல்லையா? ஓ இதுவும் கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் தோணுது. வீட்டுக்காரங்கிட்ட பர்மிஷன் கேளுங்கண்ணே. நான் எஸ். ஏப்பா இது நல்ல ஐடியாவா தெரியுது. நீ என்ன நினைக்கிற? இது நல்ல ஐடியா தாங்க. வெளியில அடிச்சா 4 பேர் தெரிஞ்சிருங்க. சரி அனுப்பு. வருது. என்ன பூவை கையில சுத்திருக்க? பெரிய மன்மத குஞ்சா நீ? போமா போ. ஐயோ பின்னிட்டு வா போ. உள்ள போய் உன் வேலையை கேட்டு பயப்படாம போ. கதவை சாத்திடலாங்க. அப்பதான் அவன் எங்கேயும் ஓட முடியாதுங்க. அவ்வளவுதான். அவ பின்னிடுவாங்க. கையை காலை உடச்சு போட்டுருவாங்க. வாழை தண்டு இல்ல வாழை மரத்தை கொடுத்தாலும் கூட உன் பொண்டாட்டி எரிச்சிருவான். பாத்தீங்களா என் பொண்டாட்டி பத்தினா? ஆமா அண்ணா, என் பொண்டாட்டி பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அவ தைரியசாலி. ஆமா அண்ணா, திறந்து விட்டுல அண்ணா. இதுக்கு மேல அடிச்சா செத்து போயிடுவாண்ணா. வாசம் தெந்தல அண்ணா. போயிட்டு வரேங்க அண்ணா. என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம எதையும் செய்ய மாட்டானே. இந்தா பத்திரகாளி சூழாயுத மாதிரி உன் பொண்டாட்டி கையிலேயே அது போ. தாடி பேடி வெளிய வாடி. அண்ணே மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு பாடம் வரட்டுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இதை கண்டாவது இனிமேல் நீ பொழைச்சுக்க. சரிங்கண்ணா. சரி அண்ணே. என்ன இல்ல போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தான் போவீங்க? ஆமா. இல்ல போகும்போது அவசரத்துல ஜாக்கெட்ட மறந்துட்டு போயிடுச்சு. கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அந்த இன்னொரு பச்சையும் வர சொல்றீங்களா? அப்பா விநாயகா விக்னேஸ்வரா, நீ இருக்கியா இல்லையா? இருக்கியா இல்லையாவா? உனக்கே டவுட்டா? டவுட்டோட தான் கும்பிட்டுருக்கியாமான? அப்பா விநாயகா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இலை போட்டு படையல் போட்டு லட்டு வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி உனக்கு படையல் பண்றப்பா. எனக்கு அந்த காரியத்தை மட்டும் முடிச்சு கொடுத்துருப்பா விநாயகா. அந்த காரியம் மொட்டையா சொல்லிட்டு போறேன். என்னடே கடவுள்லாம் இப்படி கன்ஃபியூஸ் பண்றா? எந்த காரியம் விவரமா சொல்ல வேணா? ஏதாவது பொம்பளை விவகாரமா இருக்குமோ? இவனுங்க சொன்னதெல்லாம் உன் காதுல விழுந்ததா இல்லையா அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா பிள்ளையாரப்பா, நான் இவனுங்க மாதிரி 2 கொழுக்கட்டை கொடுக்குறேன், ஒரு 1/2 மூடி தேங்காய் உடைக்கிறேன், ஒரு 10 கிலோ சுண்டல் வைக்கிறதுலாம் சீப்பா போக மாட்டேன். நீ எனக்கு என்ன பண்றியோ அதுல 50% உனக்கு தந்துடுவேன். அதாவது பாதிக்கு பாதி. திருந்திட்டான் நினைக்கிறேன். எதுக்கும் பாப்போம்.
எக்ஸ்பிரஸ் டெலிவரியா இருக்குதே. காத்துல பறந்துடக்கூடாது கல் வேற வச்சு வீசியிருக்கிறேன். விநாயகா சயின்டிபிக் அப்ரோச்சா இருக்காயா? எங்க மை வாங்கினேன், எங்க பேப்பர் வாங்கினேன், எந்த பிரஸ்ல அடிச்ச, கப்பட வீசிட்டியாயா? நைட்டு டின்னருக்கு வந்துடுறேன். நீ சைவம் தானே, சிம்பிளா முடிச்சிடலாம். சேர்ந்து சாப்பிட போறியா? நீயும் பிள்ளையார் கிளாஸ் வெட்டா? ஏன் நீ ஒரு ஹெட் மாஸ்டரா? அட என்னமோ இருந்துட்டு போகுது. நீ பிள்ளையார்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என்ன வேண்டிட்டேன்? என்ன பணம் கிடைச்சாலும் உனக்கு பாதி கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டே இல்ல? கரெக்ட். அப்புறம் பணம் கிடைச்சோன்னு கம்பி தேய்ட்டுறிய தெரியுமா? பிள்ளையார் நிகழ்ச்சி வாயினா 1000 ரூபாய் நோட்டு அனுப்பிச்சோம்னா நம்ம பக்த கடைக்கடையா சில்லறைக்கு அலைவானே. அதுவும் இந்த சின்ன கிராமத்துல 1000 ரூபாய் சில்லறைக்கு எங்க போவாங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தான் 500 ரூபாய் எடுத்து எலிகிட்ட கொடுத்துட்டு 500 ரூபாய் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. கட்ட பார்த்தா காலை தீ கூட ஃபுல்லா உடல் போல் இருக்கே. சும்மா மேல வச்சு எடுத்துருக்கேன் திருடன். ஆனா சுகர் கம்ப்ளைண்ட் மட்டும் இருந்ததுன்னா போய் சேர்ந்துருவேன். மாமா என்ன மாமா நாத்தம் இந்த வீச்சு வீசுதே? டிஞ்சர் வாசமா? நான் ஏதோ காலை புழுத்து போச்சோன்னு நினைச்சேன். தீ ரூபத்தில் உங்களுக்கு தீங்கி வந்துச்சுங்களே மாமா. நம்மளுக்கு என்ன ராசிங்க மாமா? ராசி என்றார் ராசி. நல்ல சாதியில பிறந்திருக்குமே, அதை பத்தி யோசி. உங்களுக்கு இன்னும் கொழுப்படங்களே. ஆளையே தூக்கி தீயில போட்டுக்கணும். அதுக்கு இல்லைங்க மாமா, பழைய எம்ஜிஆர் படத்துல வர வில்ல நம்பியார் மாதிரி ஊருக்குள்ள ராஜ நட நடந்துட்டு இருந்தீங்க. இனிமே சாதாரண நட கூட நடக்க முடியாது போல் இருக்கே. ஒரு 10,000 ரூபா அந்த கொடுங்க மாமா. டவுன்ல போய் ஒரு வீல் சேர் வாங்கிட்டு அப்படியே தள்ளுறதுக்கு ஒரு சிறு வயசு நர்ஸா பிடிச்சிட்டு வந்துடுறேன். எதுக்குடா? வீல் சேர் தள்ளுறதுக்கு நர்ஸுங்க, முடிஞ்சா நான் நர்ஸை தள்ளிக்கணுங்க. கண் போன போக்கிலே கால் போ. மாமா வந்திருக்காங்க. நான் இருக்க சொல்றதா போக சொல்றதா? என்னன்னு கேள்றா. என்ன விஷயம்னு கேக்குறாரியா? அது வந்துடா. அடா அங்க சொல்லிய. அட ஐயாவுக்கு தெரியாத நாங்க சொல்ல போறோம். ஊர் நல்லா இருக்குங்கிறதுக்காக வருஷம் உங்க 3ஆம் பங்காளி காலில் சலங்கட்டி ஆடு குண்டத்து காலுக்கு பொங்கல் ஆரம்பிச்சு வைப்பாரு. அதாவதுங்க ஐயா, ஜாதி சண்டை மத சண்டைன்னு 25 வருஷமா கோயில பூட்டியே வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியாதுங்களா ஐயா? உங்க 3வது பங்காளி கூட இப்ப இல்லீங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் கோவில திறக்கிறதுக்கும் பண்டிகை கொண்டாடுறதுக்கும் காலில் சலங்கை கட்டி ஆடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணணுங்க. எது இவரே இந்த காலில் சலங்கை கட்டிட்டு ஆடணுமா? யோ ஆனாலும் உங்களுக்கு ஊர்ல இல்லையா? வாஸ்தவம் தான். கோயில் திறக்கணும். நான் கோயில் திறந்தா கோயிலுக்குள்ள வர்றவன் தான் கோயிலுக்குள்ள வரணும். வெளியே நிக்கிற வெளியே தான் நிக்கணும். சந்தனம் இருக்காது மணக்குமடா, சாக்கடை இருக்காது நாருமடா. 2 உணசாத்த அதுக்கு என்றா பேரு? வீதியில வந்தவன்டா அவன். என்ன சாதின்னு தெரியாது. அவன் பேச்ச விட்டு இந்த ஊரை ஆடுறீங்கல்ல, இந்த ஊரு கோயில வேண்டான்ற. என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்கு கோயில் வேணும் இல்லைங்களா? நீ கோயில் வேணும்னு நினைக்கிற, நான் என்ற கொலை வேணும்னு நினைக்கிறேன்டா. பொண்டாட்டியோட பொழைக்க வந்த நாய் அவன் இந்த ஊரை விட்டு துரத்தணும். நீங்க எல்லாரும் பூர்ணமா என்ற பேச்ச கேட்கணும். அப்ப திருவிழா நடக்கும். இல்ல இந்த ஊர் நாசம் போயிருமாடா. போயிருங்க எல்லாரும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஊருக்குள்ள சாதி மத சண்டை இல்லாம நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி ஒத்துமையா இருக்கமுங்க. ஊரா ஊர் ஊர் போட்டுருவோம்டா. மாமா என்னடா பிரிகான்ஸ் நெப்போலியன் நடிச்சுட்டு பிலாசபி பேசுறாருன்னு தப்பா நினைக்காதீங்க. நாம 21ஆம் நூற்றாண்டுக்கு கிட்டத்தில் இருக்கிறோம். வெளியில வாங்க மாமா, வெளிச்சமா இருக்கேன். உள்ளே இருந்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கேன். போடா. என்னை மட்டும் வெளிச்சத்துக்கு போடாங்கிறீங்களா? போறேன், நீங்க இருட்டிலே இருங்க. ஆனா உங்களுக்குன்னு கடைசி சீரோன்னு வரேன். அதுக்கு ஒரு 4 பேர் வேணும். அது மிஸ் ஆயிருமேன்னு பாக்குறேன். ஒரு 100 ரூபா தான் கொடுங்க தண்ணி. போட வெளியே. ஓகே. என்றா பாக்குற? துப்புறானேனா? உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன்.